கர்த்தர் இந்த காலை வேளையிலும் நம்மோடு பேசும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகின்றார். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை தருகின்றார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையோடு நீங்கள் பேசுங்க. நம்ம எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே என் வாழ்க்கையோடு நீங்கள் பேசுங்கப்பா, எனக்கு நீங்கள் பேசுங்க, எனக்கு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையோடு கர்த்தர் பேசி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்த போகிற அருமையான பாதைகளுக்காக சோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3, 4, 5. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3, 4, 5. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. போதும். இந்த 3 வசனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஆரம்பமாக வழியை ஆயத்தப்படுத்த வந்த தெய்வ மனுஷன். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இது. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இன்னைக்கு நான் ரொம்ப பேச போகிறதே கிடையாது. ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்த சப்ஜெக்ட், பட் யோவான் ஸ்நானகனை குறித்து பேச போகிறது கிடையாது. இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை குறித்து இயேசு கிறிஸ்து நிறைய பேசியிருக்கார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி அவரை குறித்து கர்த்தர் எவ்வளவு மேன்மையாய் பேசியிருக்கிறார். இந்த மேன்மையான ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, கர்த்தர் எடுப்பின எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மேலானவர் இந்த யோவான் ஸ்நானகன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே தேவ திட்டத்தின்படி இந்த உலகத்தில் வந்து பிறந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு யோவான் ஸ்நானகனை அல்ல, அவருடைய பெற்றோரை குறித்த சில காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு என்பது பரலோகத்தில் திட்டமிட்டு இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய காரியம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் திட்டங்கள் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் சாதாரணமானதல்ல, நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, மேலான திட்டங்கள், நம்முடைய திராணிக்கு மேலானது. இப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களை கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதுல கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். என்றைக்குமே சொல்கிறேன், நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளானை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதில் பல நேரத்தில் அது வாய்க்காமனு போயிடும். நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது, வாய்க்காது. சில நேரத்தில் நீங்கள் போடுற பிளான் வாய்க்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். நீங்கள் போட்ட பிளான் ஏன்டா இதை செஞ்சோன்னு கடைசியில் அந்த பிளானே உங்களுக்கு பிரச்சனையாக மாறி போகிறது உண்டு. அதனால உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே சொல்லலாம், என்றைக்குமே பிளான் பண்ணவே மாட்டேன். ஊழியத்தில் கூட நான் பிளானே பண்ண மாட்டேன். ஆண்டவர் அந்த பிளானை கொண்டு வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். நானாக அங்கே பிளான் பண்ணுறது கிடையாது. நம்ம பிளான் பண்ணக்கூடாது, பண்ணால் அது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் போய் முடியும். இந்த யோவானை குறித்து மாத்திரம், யோவானுடைய பெற்றோராக இருக்கிற சகரியா, எலிசபெத் அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் திட்டமிட்டார்.
அதே போல நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரை குறித்தும் ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. நம்ம அதை தெரிந்து கொண்டால் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னை பத்தி இப்படி ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருக்கிறதா? அப்ப அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மிக பெருசா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆர்வமா இருக்கிறார். அதே நேரத்திலே அந்த பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் செலுத்த வேண்டிய கிரயமும் பெரிதா இருக்கும். சின்ன திட்டம்னா அதை பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் சின்னதா இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைக்கிறார்னா அதற்கென்று நாம் செலுத்த வேண்டிய கிரயமும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாம ஏன் எனக்கு மட்டும் இந்த பாதை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம் என்று சொல்லி கேள்வி கேட்டு தேவ திட்டத்திலிருந்து நம்ம வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் திட்டமிட்டு ஒருத்தர் திட்டத்தை விட்டு வெளியே போக முடியும். பைபிள் எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. அப்படி கர்த்தர் திட்டமிட்டு கொண்டு வந்தவங்க எத்தனையோ பேர் திட்டத்தை விட்டு போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அதிலே யூதாஸ் அவனாகவே போய் பிசாசின் வலையிலே விழுந்து அவனே கடைசியிலே தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை இழந்து போகிறான். நேற்று பாசிங் இதெல்லாம் சொன்னேன். 70 பேரை பின்பு கர்த்தர் நியமிக்கிறார். 70 பேர்ல பார்க்கும்போது அநேகர் அப்படின்னா 35 பேருக்கு மேல, அநேகனா ஜாஸ்தி, மெஜாரிட்டி. அப்ப குறைஞ்சது 35 பேருக்கு மேல பாதியிலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு கூட இருந்து செய்கிற ஊழியத்தை பெற்று அந்த தேவ திட்டத்தை எடுத்து ஓடி போயிடுறாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படி சொல்லி ஓடி போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தேவ திட்டத்தை இழந்து போனவர்கள். தேவ திட்டத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நடத்துகிறார். ஆனால் அந்த திட்டத்தை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர். நமக்கென்று ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார். என்னை படைத்த ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் அது தெரியணும். ஒவ்வொருவருக்கும் அது திட்டம் இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் ஒருத்தர் 2 பேர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். உலக தோற்றத்துக்கு முன்பாய் ஒவ்வொருவரை முன்குறித்திருக்கிறார். உங்களை தாயின் கருவில் இருக்கும் பொழுது உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்களை தனக்கென்று கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை வழி நடத்துவதற்காக உங்களை இந்த இடத்தில் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த காரியத்தில் நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நீங்கள் கொடுத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அந்த திட்டத்தை நீங்கள் ரீச் பண்ண முடியும். புரியுதா? ஆண்டவர் சில காரியங்களை செய்வார், புரியுதா, செய்வார். ஆனா அதுக்கு நம்முடைய கோஆபரேஷன் அதிகம் இருக்கணும். நாம கோஆபரேட் பண்ணலைன்னாக்க ஆண்டவர் செய்ய நினைக்கிறது செய்ய முடியாமல் போய்விடும். அதனால நம்முடைய கோஆபரேஷன் மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுவதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இல்லாத பட்சத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அடைய முடியாது. இப்போ இதற்கான கிரயம் செலுத்த வேண்டும் என்று சொன்னேன். இன்னைக்கு இந்த சகரியா, எலிசபெத் இவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்த திட்டத்தையும் அந்த திட்டத்திற்கு அவர்கள் செலுத்தின கிரயத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதே பாதையிலே கர்த்தர் நமக்கு வைப்பார். நமக்கு கர்த்தர் வைக்கிற அந்த பாதையிலே நமக்கென்று ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கென்று ஒரு கிரயம் செலுத்த வேண்டிய காரியம் இருக்கிறது. அந்த பாதையிலே நாம் சென்றால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த இடத்தை நம்ம ரீச் பண்ணிடுவோம். அதான் முக்கியம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இடத்தை நம்ம கரெக்டா ரீச் பண்ணணும். வேற எங்கேயோ போய் நம்ம நின்றுட்டு இருக்க கூடாது. கடைசி காலத்துல ஐயோ நான் செய்யலையே ஆண்டவரே அப்படின்னு தடுமாறிட்டு நிற்க கூடாது. எனக்கு இவ்வளவு சொன்னீங்களே, இவ்வளவு செய்ய சொன்னீங்களே, நான் ஒண்ணுமே பண்ணாம அது நிக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு புலம்பிட்டு நிற்க கூடாது. நம்முடைய திட்டத்தை, நம்மளுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்துல கரெக்டா நம்ம டிராவல் பண்ணியிருக்கணும். இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு இந்த பிளான்ல கரெக்டா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, பிதாவே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னுவார். பூமியிலே பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், 3.5 வருஷம் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்.
கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டேன், அடுத்தது சிலுவை போற, சிலுவையில என் ஜீவனை கொடுத்து தேவ திட்டத்தை முழுவதுமாய் நிறைவேற்றி கடைசியில் முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் தலையை சாய்த்து பிதாவை என் ஆவியும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் போனார். என்ன அழகான முடிவு பார்த்தீங்களா? முடிந்தது, என்னை குறித்து சொல்லப்பட்ட தேவ திட்டங்கள் எல்லாம் செய்து முடித்தாகி விட்டது, பிதாவை என் ஆவியும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அழகா சொல்லிட்டு போறார். பவுல கவனிச்சு பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அழகா சொல்லுவார். அதுக்கு பிறகு சொல்லுவாரு, எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்சுட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடத்தை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்ப என்னை கொல்லுவார்கள் அந்த கிரீடத்தில் மாட்டிக்கலாம் ரெடி அடிக்கிறேன்றார். வேலை கொடுக்கப்பட்ட டைமுக்கு முன்னால் வேலையை முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட டைம்ல கரெக்டா முடிச்சாரு. பவுல் கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தி நினைக்கிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு காலத்துக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்குன்னு லைஃப் ஸ்பேன் முடியல, ஆனா அதுக்கு மேல வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் கடைசியை படிச்சு பாருங்க, முடிக்கும்போது பாருங்க, அவன் தனக்கென்று வாடகைக்கு எடுத்த வீட்டிலே தங்கி இருந்து 2 வருஷம் அந்த வீட்டுல இருந்து எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாருன்னு இருக்கும். வேலையை முடிச்சு 2 வருஷம் வீடு, வாடகை வீடு எடுத்துட்டு, அதுவும் பைபிள் ரொம்ப அழகா இருக்கும், சொந்த வீடு கூட இல்ல, வாடகை வீட்டுல உட்கார்ந்துட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பத்தி பேசிட்டு கடைசியில என்னைக்கு தலை வெட்டப்படுறதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தலை வெட்டணும்னு சந்தோஷம் மேல போயிட்டாரு. அந்த டைம்ல தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி எப்படா என் தலையை வெட்டுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்றாரு. என்ன அழகான ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு அழகான முடிவு, எவ்வளவு அருமையாய் பரலோகத்திற்குள் அவர் என்றாகிறார் இல்லையா? இதெல்லாம் பெரிய விஷயம். சரி, இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய சாட்சிகள். இப்ப நம்ம சகரியா, எலிசபெத் இவங்க வாழ்க்கை குறித்த தேவ திட்டம், இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். போதும். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஆசாரிய வம்சத்தில் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அந்த வம்சத்திலே வந்தவர்கள். இவங்க 2 பேரும் எனக்கு தெரிந்து பைபிள்ல தி பெஸ்ட் கப்பிள் இவங்க தான். ஹோல் பைபிள்ல இவங்கள மாதிரி கர்த்தருக்கென்று வாழ்ந்த ஒரு தம்பதியை பைபிள் யாருமே கிடையாது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் 2 பேருமே குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 2 பேருமே. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருப்பாரு, ஒருத்தர் மோசமா இருக்கும். கணவன் நல்லத்துல சிலத்துல நல்லா இருப்பாங்க. யோபு நல்லா இருப்பாரு, யோபு மனைவி மோசமா இருக்கும். சில இடத்துல மனைவி நல்லா இருப்பாங்க, கணவன் சரி இருக்காது. இப்படிதான் இருக்கும். ஆனா 2 பேருமே ஈக்குவலா ஆண்டவருக்கு என்று நின்றதுல இவங்க 2 பேருக்கு ஈக்குவல் பைபிள் யாருமே கிடையாது. கர்த்தரிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, பைபிள் எடுத்து பழைய ஏற்பாட்டை ஃபுல்லா எடுத்து காமிச்சு, இதுல ஒரு வார்த்தையை நீ மீறிட்டேன்னு ஒரு வசனத்தை வச்சு அவர் குற்றப்படுத்த முடியாது. ஒரு வசனத்தை வச்சு அவங்களை தப்புன்னு சொல்ல முடியாது. சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதான அவர்கள் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். ஏன்னா சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் இவர்களுக்கு கர்த்தர் இவர்களை கொண்டு ஒரு சிறந்த தேவ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார்.
ஆகையினாலே கர்த்தர் அவங்களை ஆரம்பத்திலே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்களை நல்ல கர்த்தர் இவங்களை கோஆபரேட் பண்ணி ஆண்டவருடைய வழிகளை நடந்து வந்திருக்கிறாங்க. நல்ல வாஞ்சையை கொடுத்தாரு. அந்த வாஞ்சையை காப்பாற்றி கொண்டு கர்த்தருக்காக கரெக்டா வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களை வைத்துத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நானனை இவர்கள் மூலமாகத்தான் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அப்ப ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலேயே யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பெரியவனை பெற்றெடுக்கிறதான பாக்கியம் உலகத்திலேயே பிறந்த தலை சிறந்த குழந்தைக்கு பெற்றோர் யாருன்னா சகரியா எலிசபெத் தான். அது இப்படி சொல்லலாம் இல்லையா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்றது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அந்த பாக்கியத்தை பெற்ற அந்த பெரிய பிள்ளையை, தலை சிறந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற பெற்றோராய் கர்த்தரை விட வச்சிருந்தார். இவ்வளவு பெரிய ஒரு திட்டம். இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய திட்டம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த திட்டத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற வேண்டும், தெரியணும். நீங்கள் வாஞ்சையோடு நீங்கள் தேடும் பொழுது திட்டங்கள் வெளிப்படும். ஆண்டவருக்கு உங்களை டோட்டலா கமிட் பண்ணும் போது அந்த திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவரோடு நீங்கள் பேசும்பொழுது, ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு கூட நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தன் திட்டத்தை பேச ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு வந்தால் போதும், ஆண்டவருக்கு அதன் பிறகு சொல்வதற்கு எந்த தடையும் இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். எதையும் ஏற்றுக்கொள்ளணும், யோசிக்க கூடாது. என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்லுவாரு. சொன்னது மட்டுமல்ல, சொன்னதை செய்யவும் செய்வார். இப்ப இவர்களை குறித்து இருக்கிற தேவ திட்டம், இவங்களை குறித்து வாசிக்கலாம். இந்த முதல் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. முதலாவது பாத்தீங்கன்னா, இந்த யோவானுக்கு பெற்றோராய் இருக்கும்படியான மிகப்பெரிய ஒரு தேவ திட்டத்திற்கு இவர்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் திங், யோவான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அவனுடைய பெற்றோராய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சகரியா எலிசபெத்தை குறித்த முதலாவது தேவ திட்டம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம மூலமா என்ன காரியம் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதை தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். சகரியா எலிசபெத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். அதே போல நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த உலகத்திற்கு கொடுக்க நினைக்கிறார். சகரியா எலிசபெத்தை வைத்து யோவானை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மை கொண்டு ஏதோ ஒன்று இந்த உலகத்திற்கு கர்த்தர் கொடுக்க நினைக்கின்றார். அது சிறந்ததா இருக்கும். எப்படி யோவான் ஒரு சிறந்த ஒரு தேவ மனுஷனோ, அதே போல ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை நம்மை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்திற்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தங்களுக்கென்று ஒரு வைத்திருக்கிற திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான். உலகத்திலேயே அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தின மனுஷன் என்ற பெயரை பெற்றவர் டாக்டர் பில்லி கிரஹாம். சில வருஷங்களுக்கு முன்பதாக ஏறக்குறைய 99 வயசு, 99வது வயதிலே அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போனார். அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவர் வாலிபனாய் இருக்கும் பொழுது ஒரு ஃபுட்பால் பைத்தியம். அவர் கர்த்தரை ரட்சித்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் ஃபுட்பால்லேயே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ள மனுஷன் வாலிபனா இருக்கும் போது. கர்த்தர் ரட்சித்தார். ரட்சித்த பிறகும் அவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. மிக சிறந்த ஒரு சுவிசேஷகனாக எழுப்பி அவரை கொண்டு கோடிக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பரம திட்டம் அவரை குறித்து ஆண்டவருக்கு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் மேட்ச், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. என்னதான் கர்த்தருக்காக ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கவனம் ஃபுல்லா ஃபுட்பால்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு முக்கியமான ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப விளையாடுறாங்க. முடிச்சிட்ட பிறகு ஆண்டவர் பார்த்தார், இன்னைக்கு இவனை பிடிக்கணும், தீர்மானம் பண்ணார்.
ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சது, எல்லாரும் அவரவர்கள் நண்பர்கள் எல்லாரும் அலைஞ்சு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவருக்கு மட்டும் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. என்னமோ சொல்லுது அவர் உள்ளத்துல, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, போகாத அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு அவரை உறுத்தி கொண்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்குது. நீ வீட்டுக்கு போகாத, நீ இங்கே இரு, இங்கே இரு. அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஆச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் போறேன்னா நீங்க போயிடுங்க, நான் வரலன்னு சொல்லி இருந்துட்டாரு. சூரியன் அஸ்தமித்து இருட்டாயிட்டே வருது, எல்லாரும் போயிட்டாங்க, இருட்டாயிட்டு வருது. சாயங்காலம் 6 மணிக்கு வேற ஆயிடுச்சு, இருட்டாயிட்டு வருது. இவர் மட்டும் கிரவுண்ட்ல இருக்கிறாரு. திடீர்னு ஆண்டவர் அவர் மேல் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திட்டு ஆண்டவர் கேட்டார், உன்னை குறித்து நான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏராளமான ஜனங்கள் நரகத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்கிறதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கென்று ஊழிய செய்ய வருவையா? அடுத்த ஒரு வார்த்தை கேட்டாரு, உன்னை நான் நம்பலாமான்னு ஆண்டவர் கேட்டார். என்னுடைய ஊழியத்தை நீ எடுத்து செய்வையான்னு ஆண்டவர் கேட்டார். செய்வேன் ஆண்டவரே. அடுத்த வார்த்தை ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை நம்பலாமான்னு கேட்டார். இந்த வார்த்தை இவருடைய இருதயத்தை உடைச்சது. நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஊழியம் செய்தியான்னு கேட்ட, சரின்னு சொல்லிட்டேன், ஆனா உன்னை நான் நம்பலாமா? உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் நீ கரெக்டா இருப்பியா? நான் உன்னை நம்பலாமா? இந்த வார்த்தையை கேட்ட உன்னை இருதயம் உடைஞ்சது. தேவ பிரசன்னம் அவரை ஆட்கொண்டது. அப்படியே முழங்கால் படியிட்டார், கதறினார், ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும். அழுதார், என்னை நம்பும். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே முழங்காலிலேயே பேசிக்கிட்டே போறார். அவருக்கு தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. அழுகிறார் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல, அப்படியே முழங்காலிலேயே தேய்ச்சிட்டு, ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும் அழுதார். வேற ஒண்ணுமே சொல்ல, ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் கேட்டது, ஒரே வார்த்தை, நான் உன்னை நம்பலாமா? அதற்கு அவர் சொன்ன ஒரே பதில், ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும். முழங்காலெல்லாம் கிழிந்து ரத்தம் கொட்டுச்சு, ஒண்ணுமே அவருக்கு தெரியல. ஆண்டவரே என்னை நம்பும், ஆண்டவரே என்னை நம்பும். 1 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதன் பிறகுதான் பார்க்கிறாரு, காலெல்லாம் ரத்தம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் உமக்காக நிற்ப, ஆண்டவரே நம்புங்க ஆண்டவரே. தன்னுடைய அர்ப்பணிப்பில் அவர் கடைசி வரைக்கும், தன்னுடைய 99வது வயது வரையிலும் ஆண்டவருக்கு நம்பகமான பாத்திரமாயிருந்தார். இன்னைக்கு சொல்றேன், ட்ரம்ப் பதவி ஏற்கும் பொழுது அவருடைய மகன் கிரகம், பில்லி கிரகமுடைய மகன் பிராங்க் கிரகம், அவரை கூப்பிட்டு ப்ரே பண்ணி அவரை பிளஸ் பண்ண வச்சாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தேவ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனம் அவருடைய மகனுக்கும் கொடுக்கப்படும். ஒரே காரியம், ஆண்டவர் தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு சொல்றேன், உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குதுன்றது அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதையாவது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பத்தியும் இருக்குது. அடுத்தது, அது என்ன திட்டம் என்பது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? அது இருக்கணும். உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை முதலாவது நீங்க அறியணும். இரண்டாவது, அது என்ன திட்டம் என்பது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் அதுல டிராவல் பண்ண முடியும். என்னமோ ஒரு லைஃப் வாழக்கூடாது. வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன், வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எழுந்திருச்சேன், வேலைக்கு போனேன், வாழக்கூடாது. புரியுதா? ஆண்டவரே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவருடைய திட்டத்திற்கே இடமில்லாமல் வாழக்கூடாது. சொந்த வாழ்க்கை மாத்திரம் வாழ்ந்து விட்டு போகக்கூடாது. உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஷார்ப் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. புரியுதா? ஷார்ப் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார். சாதாரணமா கிடையாது. சும்மா வேகா அப்படி கிடையாது. சும்மாவா நீ வா ஏதாவது ஓடி பண்ணிட்டு போ அப்படி கிடையாது. இதைத்தான் நீ செய்யணும், இப்படிதான் செய்யணும்.
ஷார்ப்பா ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார். அதுல நம்ம டிராவல் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த சகரியா எலிசபெத்துக்கு தான் இந்த யோவான் பிறக்கணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அந்த பிள்ளையுடைய பெயரை ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். இன்னும் கன்சீவ் ஆகல, ஆண்டவர் பெயரை சொல்றாரு, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார்களாக. பிரசங்கி 6:10 சொல்லுகிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னதாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான். அதுதான் இது. இன்னும் கன்சீவ் ஆகல, இப்பதான் அந்த செய்தியே சகரியாவுக்கு வருது, கூடவே பேரு சேர்ந்து வருது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்பதாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த வம்சத்தில் யாருக்குமே யோவான் பேர் கிடையாதான். அவன் பிறந்த பொழுது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்பாங்க. பலகை வாங்கி யோவான் எழுதுவாரு சகரியா. எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இது புது பேரை சொல்றாரு, நம்ம வம்சத்தில் யாருக்குமே இந்த பெயர் இல்லையே ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் பரலோகம் அந்த பெயரை இந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த குடும்பத்தில் அவர் பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம், இந்த பெயரோடு அவர் இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அடுத்தது 14-15 வசனங்களை வாசிக்கலாம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் லைஃப் பிளான் பண்ணப்பட்டிருக்குது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியவனாய் இருப்பான். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு முன்பாய் பெரியவனாய் இருப்பான். அடுத்து அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன்னோட லைஃப்ல ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பான். அடுத்தது ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் அபிஷேகம் பெற்றது யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் தான். எல்லாம் பிறந்துதான் அபிஷேகம் வாங்குவாங்க. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அபிஷேகத்தை வாங்கிட்டான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் லைஃப் அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது பிளான் பண்ணப்பட்டது. பிறந்த பிறகு பிளான் பண்ணி கர்த்தர் அவனை நடத்தல. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் தன்னுடைய பிளானை அவன் லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். பிறக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஒன்னு சொல்றேன், அவனுடைய பெயர் பிளான் பண்ணப்பட்டது போல நம்முடைய பெயர் ஆண்டவரால் பிளான் பண்ணப்பட்டு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய லைஃப் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற என்னுடைய வாழ்க்கை முறை என் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழ வேண்டும். நீங்க எப்படி வாழணும், உங்களுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அப்படிதான் நீங்க வாழணும். எல்லாரையும் போல வாழ முடியாது, எப்படி வேணாலும் வாழ முடியாது. நீங்க இப்படித்தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசம் இருக்குது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான லைஃப் கர்த்தர் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த ஒரே சபை தான், ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்தில் எனக்கு இது புரியாம தான் இருந்துச்சு. ஆனா நான் இப்ப சொல்றேன், ஒரே சபை தான், ஒரே உபதேசம் தான் கொடுக்கிறோம், எல்லாமே ஒண்ணுதான், ஒரே பந்தி தான் எடுக்கிறோம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே லைஃப் வேற மாதிரி இருக்கும். சிலர் தாகத்தோடு வருவாங்க, வாஞ்சையோடு இருப்பாங்க, ஜெபிக்க வருவாங்க, கர்த்தரை தேடுவாங்க, ஆண்டவருக்காக நிற்பாங்க, பிரயாசப்படுவாங்க. சிலர் சபைக்கு வர்றதே அதிசயமா இருக்கும். டைமுக்கு வர மாட்டாங்க, சரியான டைமுக்கு வர மாட்டாங்க, நினைச்சா வருவாங்க, நினைச்சா வர மாட்டாங்க, எப்படி இருப்பாங்க. அப்போ நான் சிலரை யோசிப்பேன். எல்லாருக்கும் சொல்றது கூட அவங்களை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு ஆலோசனை கொடுப்பேன். ஏன் நீங்க சர்ச்சுக்கு வரல? ஏன் அடிக்கடி வராம இருக்கிறீங்க? ஏன் என்ன பண்றீங்க சொல்லுவேன். சிலர் கேட்டுக்குவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. திருப்பி திருப்பி சொல்லுவேன், சொல்லுவேன் 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 கடைசி சொல்லி முடிச்சிருவேன். அப்படி சொல்றது நிறுத்திடுவேன். அப்ப என் உள்ளத்துல சிலரை பத்தி கேள்வி வரும். ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்க? நாம எவ்வளவு சொல்லியும் ஏன் திருந்த மாட்டேங்கிறாங்க?
அப்ப தெரியும் எல்லாருக்கும் ஒரே விதமான வாஞ்சைகளை, ஒரே வாழ்க்கையை தேவன் நியமிக்கவில்லை. சிலருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காரு, அதுல கரெக்டா டிராவல் பண்ணுவாங்க. சிலருக்கு இருக்கவே இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களை என்னதான் இழு எடுத்தாலும் ஒரு ஜெபத்துக்கு எடுக்க முடியாது. கடைசியில் நம்ம தான் நொந்து வெறுத்து போயிடுவோம். அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன், ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி வைக்கல, ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமான லைஃப் ஸ்டைல வச்சிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு வைக்கப்பட்ட லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பா நீங்க இருக்கணும். புரியுதா? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா அதே நேரத்தில் ஏன் ஒருத்தருக்கு இப்படி வாஞ்ச கொடுத்துற இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. தாளந்துகளை குறித்தவங்க யோசிச்சு பாருங்க. ஏன் எல்லாருக்கும் 5 கொடுத்துருக்கலாம் இல்ல? இல்ல எல்லாருக்கும் 2 பிரிச்சு ஈக்குவலா கொடுத்துருக்கலாம் இல்ல? ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஆண்டவர் மாத்தி கொடுக்கிறார் பாருங்க. ஒருத்தனுக்கு 5 கொடுத்திருப்பார், அவன் 5க்கு ஏத்த மாதிரி இருப்பான். ஒருத்தனுக்கு 2 கொடுத்திருப்பான், 2க்கு ஏத்த மாதிரி இருப்பான். ஒருத்தருக்கு 1 கொடுத்திருப்பார், அது 1க்கு ஏத்த மாதிரி இருப்பான். அட்லீஸ்ட் அது 1ஆவது கொடுத்தா அந்த 1க்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதையும் கொண்டு போய் புதைச்சு வைக்கிற நிலைமை தான் பரிதாபம். 1க்கு கொடுத்திருக்காருல்ல, அதுக்கேத்த லைஃப் லீட் பண்ணணும். அந்த 1ஐயும் கொண்டு போய் புதைச்சு வைக்கிறவன் தான் நரகத்திற்குள் போகிறான். அப்போ உங்களுக்குன்னு ஒரு வாஞ்சை, உங்களுக்குன்னு ஒரு தாகம், எல்லாரையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நான் சில டைம் சொல்லி 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 நொந்துருவேன். ஏன் இப்படி இருக்கிறாங்க? கடைசியில ஆண்டவர் நாள் பேசுறாரு, உன்ன மாதிரி நீ எல்லாரையும் எதிர்பார்க்காதன்னு ஒரு நாள். நீ என்ன செய்யறி அதை நீ எல்லாரும் எதிர்பார்க்க கூடாது, கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு சமாதானம் கெட்டு போகுது, எனக்கு வேதனை பெருகுது. கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட நீ என்ன செய்யறி அதை நீ எல்லாருக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எதிர்பார்க்காது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ எதிர்பார்க்கறது தப்புன்ட்டார் ஆண்டவர். நீ எதிர்பார்க்காது. அவரவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாசம் ஒண்ணு இருக்குது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவரவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி எண்ணக்கடவுங்கிறார். அப்ப நீ அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்காத. ஒருத்தர் நல்லா இருப்பான், சந்தோஷப்படு. ஒருத்தன் இப்படிதான் இருப்பான், விட்டு அந்த லெவலுக்கு விட்டு. ஏன் இவனமா இவன் இல்ல, நீ அவனோட இன்னொருத்தர் கம்பேர் பண்ண வேண்டாங்கிறாரு. உன்னோடையும் நீ யாரையும் கம்பேர் பண்ணாத, இன்னொரு விசுவாசியோட கம்பேர் பண்ணாத. அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒண்ணு இருக்குது, அதில் அவங்கள அதில் நின்னா போதும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஒன்று நியமித்திருக்கிறார், அதுல நீங்க கரெக்டா இருக்கணும். நீங்க இன்னொருத்தரை விட இப்படி இருக்கணும், நம்ம யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். உங்கள் உள்ளத்துல தேவன் என்ன வாஞ்சை கொடுத்திருக்கிறாரோ அதுல நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இவனுடைய லைஃப் பிளான் பண்ணப்பட்டிருக்கு, பெயர் பிளான் பண்ணப்பட்டிருக்குது, லைஃப் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து 16-17 வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். போதும். அவங்களுடைய மினிஸ்ட்ரி பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அவன் என்ன வேலை செய்வான், ஆண்டவருக்காக என்ன வேலை செய்வான், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்துவான். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவன் நடப்பான். பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், நீதிமான்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறவனாய் இருப்பான். அவனுடைய ஊழியம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுங்கிறது ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் என்ன வேலையை நீங்க ஆண்டவருக்கு செய்யணும் என்பதை ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறாரு. ஒரு வேலையும் செய்யாமல் யாரையும் கர்த்தர் வைக்கல. ஏதோ ஒரு வேலையை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த வேலையை நீங்க செய்தே ஆக வேண்டும். ஒன்று ஜெபிக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஏதோ அட்லீஸ்ட் ஒன்னையாவது செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சா நல்லது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வது நல்லது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னாவது செய்யணும். ஒண்ணு கூட செய்யாம இருந்தீங்கன்னா வேஸ்ட், பரலோகம் வர முடியாது. ஆண்டவருக்காக நான் ஒண்ணுமே செய்யலைன்னா கண்டிப்பா வர முடியாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒண்ணு ஜெபிக்கலாம், ஆண்டவரை அறிவிக்கலாம் இல்லையா? சின்ன பசங்க நடுவில் நடத்தலாம், பெரியவங்க நடுவில் நடத்தலாம்.
ஆலோசனை கொடுக்கலாம். பின்மாற்றத்துக்குள் போனவங்களை நீங்கள் ஆலோசனை கொடுத்து கூப்பிடலாம். ரட்சிக்கப்படாதவங்களை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடலாம். கர்த்தருக்கு கொடுக்கலாம். எதோ இருக்குது, விதவிதமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு செய்யலாம். எது முடியுமோ, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ, உங்ககிட்ட எது இருக்குதோ அதை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டும். உங்ககிட்ட என்ன இருக்கு அதை தேவ நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துங்க. எதுவுமே இல்லைன்னு யாரும் கிடையாது. புரியுதா? ஒண்ணுமே செய்யலன்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றை கர்த்தருக்கென்று கண்டிப்பா செய்யணும். அப்போ அவருடைய மினிஸ்ட்ரி பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்னு சொல்றேன், 20வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஆமாம், தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தை. அப்ப இவன் என்னைக்கு தான் பிறக்கணும், இப்பதான் பிறக்கணும் என்ற அவனுடைய பிறப்பு பண்ணப்பட்டிருக்கு. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தை. இந்த காலத்துல இவன் பிறக்கணும். டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு. அவன் பிறப்பு பரலோகம் தீர்மானித்திருக்கிறது, திட்டமிட்டு இருக்கிறது. இத்தனை திட்டங்களும் இந்த தம்பதிகளின் மேல் வந்து நிக்குது. புரியுதுங்களா? இப்ப இந்த தம்பதிகளை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த தம்பதிகளுக்கு தலைமையில் இத்தனை காரியம் நிக்குது. ஒன்று, பிறக்க போகிறதான குழந்தை, அந்த சிறந்த குழந்தைக்கு பெற்றோராய் இருக்கும்படியான ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும், அதையும் கர்த்தர் சொல்றாரு. பெயர் திட்டமிட்டு இருக்கிறது. அந்த குழந்தையின் லைஃப் திட்டமிடப்பட்டிருக்கிறது, அப்படிதான் வளர்க்கணும். அந்த பிள்ளையின் ஊழியம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளையின் ஊழியத்திற்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஊழிய சாதாரணமானது கிடையாது. முதல் அதிகார கடைசி வசனம் படிங்களேன், 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த இந்த குழந்தை எப்படி வளர்ந்துச்சான்? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியரை பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்க நாள் வரைக்கும் வீட்டுல செல்ல பிள்ளையா இல்ல, வனாந்தரத்துலதான் வளர்ந்தான். சாமுவேலாவது தேவாலயத்துல போய் வளர்ந்தார். இயேசு கிறிஸ்து வீட்டுலதான் வளர்ந்தார். ஆனால் இவன் வனாந்தரங்களிலே போய் வளர்ந்தான். அதனாலதான் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட வனாந்தரத்தில் இருக்கிறதான ஒட்டக மயிர் எடுத்து அவரே ஒரு ட்ரெஸ்ஸை பின்னி அவரே போட்டுட்டு இருந்திருக்கிறார். சாப்பாடு வேலைக்கு வீட்டில இருந்து வரல. சாமுவேலுக்கு ஏலியின் வீட்டில இருந்து சாப்பாடு வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு வீட்டுல சாப்பாடு வந்திருக்கும். அம்மா சமைச்சு கொடுத்திருப்பார் 30 வயசு வரைக்கும். ஆனால் இவனுக்கு சாப்பாட்டுக்கு கூட எந்த ப்ரொவிஷன் கிடையாது. எலியாவுக்கு கூட கர்த்தர் காகங்களை அனுப்பி போஷித்தார். சாரிபாத் விதவையின் வீட்டுல போஷித்தார். இவனுக்கு எதுவுமே கிடையாது. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத குடிச்சிட்டு வாழ்க்கை நடத்தி இருக்கிறான். கிடைக்கிறத உடுத்திட்டு அவன் சொந்த உடைய அவனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறான். சாப்பாட்டு அவனை பொறிச்சு சாப்பிட்டு இருக்கிறான். தேனை எடுத்து அவனை தின்னு எல்லாம் கையில் கிடைச்சது. அவ்வளவுதான் லைஃப். அவனுக்கு உலகத்திலே எந்த ஒரு பிடிமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவ்வளவு காலத்துக்கு பிறகு பிறக்கிற அந்த குழந்தையை இப்படிதான் அப்படின்னு லைஃப் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சின்ன வயசா இருக்கும் பொழுதே அம்மா நான் வனாந்தரத்துக்கு போறேன் இருப்பான். அப்பா நான் வனாந்தரத்துக்கு போறேன், ஆண்டவர் என்ன போக சொல்றாரு. ஆமா, ஆண்டவர் இப்படிதான் சொல்லி இருக்கிறாரு, போயிடு, நீ எங்களோடு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வனாந்தரத்தில் தான் வாழணும், வனாந்தரத்தில் தான் நீ வளரணும், அங்கதான் நீ இருக்கணும், அங்கதான் ஊழியம் செய்யணும். உன் லைஃபே டோட்டலா வனாந்தரம் தான். இந்த வயசுல ஊழியமும் வனாந்தரத்தில் தான். ஊருக்குள்ள ஊழியம் செய்யல, வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ண, ஊழியம் வனாந்தரம் தான், எல்லாமே வனாந்தரம் தான். எவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் இது! பையன் மட்டும் செஞ்ச சாக்ரிஃபைஸ் இல்ல, பெற்றோருக்கும் இது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு தேவ திட்டம்
யோவான் ஸ்நானகனை குறித்திருக்கிறது. அந்த திட்டம் இந்த இடத்திலே பெற்றோருக்கும் அவர்கள் மேல திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நான் இதற்கான சில தேவ திட்டம் ஒன்று இருக்குதுன்னா நாம சில விஷயத்துல கிரயம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னேன். சும்மா தேவ திட்டம் அப்படியே ஈஸியா கையில கிடைக்காது. அதற்கென்று நம்ம பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல் தெய்வ திட்டத்தை அனுபவிக்க முடியாது. என்ன பிரயாசப்பட்டாங்க? வாசிக்கலாம். முதல் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட தேவ பக்தியுள்ள தம்பதிகளுக்கு பிள்ளை இல்லை. பல வருஷங்கள் வயசானவங்கள் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளையே பிறக்கல. இன்றைக்கே இந்த பிள்ளை பிறக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக எண்ணப்படுகிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் எங்க பார்த்தாலும் இருக்குது இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை விட இந்த காலம் ரொம்ப முக்கியமான காரியம். பிள்ளைகள் என்பது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளை இல்லாது இருக்கிறது ஒரு சாபத்தின் அடையாளமாக எண்ணப்பட்ட காலம் அது. ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். உபாகமம் 7:14 ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணியில் ஆகிலும் பெண்ணில் ஆகிலும் மலடு இருப்பது இல்லைங்கிறார் ஆண்டவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்படி நியாயப்பிரமாண வார்த்தைகள் இப்படி சொல்லி இருக்க, இந்த குடும்பத்துல பிள்ளை இல்லைன்னு வச்சுங்க, இல்லை வச்சுக்கிறது இல்லை, பிள்ளை இல்லை, அது ஆசாரியனும் இருக்கிறாரு. என்ன பேசியிருப்பாங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்லை, இவன் என்னமோ தப்பு பண்றான், அப்படிதானே? சகல ஜாதிகளை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு இருக்குது. உங்களுக்கு உங்கள் மிருக ஜீவன்களுக்கு ஆணியில் ஆகிலும் பெண்ணில் ஆகிலும் மலடு இருப்பதில்லைன்னு பைபிள்ல சொல்லி இருக்குதே. நியாய பிரமாணத்தில் இப்படி சொல்லி இருக்கும் போது ஏன் இவங்களுக்கு பிள்ளை இல்லை? ஏன் இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? இவன் சரியில்லைன்னு நினைச்சிருப்பாங்க நிறைய பேர். எவ்வளவு நிந்தனை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க சரியாதான் இருக்கிறாங்க, ஆனாலும் பேசியிருப்பாங்க ஜனங்க. கிரயம் செலுத்த வேண்டிய நிலைமை, அநியாயமாய் பேசியிருப்பாங்க, அபத்தமாய் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன? இது பிறக்கிறதுக்கு ஒரு டைம் ஏற்கனவே பரலோகம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. அதனாலதான் இந்த பிள்ளை இவங்க சின்ன வயசா இருக்கும்போது பிறக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாக யோவான் பிறக்கணும். இதுதான் பிளான், காட்ஸ் பிளான். இவங்களுக்கு சின்ன வயசுலயே குழந்தை பிறந்து இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்குள்ள யோவானுக்கு ஒரு 50 வயசு ஆயிருக்கும் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து இருந்துச்சுன்னா யோவானுக்கு 50 வயசு ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் 6 months டிஃபரன்ஸ் தான் இருக்கணும். இதுதான் காட்ஸ் பிளான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மாற்றி அமைக்க முடியாது. அது நிமித்தம் யோவானுடைய பிறப்பை மாற்றி அமைக்க முடியாது. அதனாலே இவர்களுக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லாத ஒரு நிலைமைக்குள் அந்த கிரயத்தை செலுத்தினார்கள். இரண்டாவது 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்க பாத்தீங்கன்னா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிங்கிறார் தேவதூதர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகரியா ஜனங்களுக்காக தான் இங்கே தூபம் காட்டிட்டு இருக்கிறார். தூபம் காட்டுகிற வேளையில் இது நடக்குது. ஆண்டவருக்கு ஆராதனை செய்து தூபம் காட்டிட்டு இருக்கிறார். இவர் தனக்காக ஜெபிச்சிட்டு இல்ல. இப்ப இந்த இடத்துல கேப்ரியல் சொல்ற விஷயம் என்ன? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்ப ஜெபிக்கிறார்? இப்ப ஜெபிக்கல, எப்பவோ ஜெபிச்சிருக்கிறார். பல வருஷங்களா ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தை தாரும், எங்களுக்கு ஒரு குழந்தை தாரும், எங்களுக்கு ஒரு குழந்தை தாரும். பல வருஷங்கள் ஜெபித்திருந்தும் அந்த ஜெபத்துக்கு பதிலே வரல.
திடீர்னு வந்து கேப்ரியல் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சில நேரத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய கிரயம் நம்ம வாழ்க்கையில நம்ம செலுத்தணும் சில விஷயத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சில காரியத்திற்கு நீங்க ஜெபிப்பீங்க. நீங்க ஜெபிக்கிற காலத்துல உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. நீங்க ஜெபிக்கிற டைம்ல, எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல எதுவுமே நடக்காது. அவங்க எதிர்பார்த்தது இப்ப இல்ல, எப்பவோ, இப்ப கிடையாது. அவங்க ஒரு பிள்ளையை எதிர்பார்த்து ஜெபிச்சது இப்ப கிடையாது, சின்ன வயசா இருக்கும் போது. இப்ப வயது சென்றவளா இருக்கிறாங்க. அப்ப சின்ன வயசா இருக்கும் போது ஜெபிச்சாங்க 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 ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறாங்க, ஒண்ணுமே கேட்கப்படல. நான் ஆண்டவருக்காக எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன், எவ்வளவு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற, ஏன் என் ஜெபத்துக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்க மாட்டேங்கிறார்? எவனவனுக்கும் குழந்தை பிறகுது, யார் யாருக்கும் கிடைக்குது. துன்மார்க்கமா இருக்கிறவனுக்கு எல்லாம் குழந்தை கிடைக்குது, ஏமாத்துறவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன்? சில நேரத்தில் நீங்க பாப்பீங்க, மோசமா வாழ்க்கை நடத்துறவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? மோசமா இருக்கிறவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க ஜெபிக்கிறாங்க, நல்லா நடக்குது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் நான் ஜெபிச்சா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது? எனக்கு மட்டும் ஏன் ஜெபிச்சா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் இப்படியே இருக்குது? கிரயம் செலுத்த வேண்டும். ஜெபிச்ச உடனே உங்களுக்கு காரியம் நடக்கல என்றது உண்மைதான். ஆனா ஜெபம் கேட்கப்படலன்னு மட்டும் நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. புரியுதா? உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்கள் ஜெபம் தெய்வ சமூகத்திற்கு போயிருக்கிறது. தகுந்த காலத்தில் அந்த ஜெபத்துக்கான பதில் வந்து தீரும். அதான் உண்மை. கிரயம் செலுத்தணும். ஜெபிச்ச உடனே நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோம், கிடைக்காது. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உலக பிரகாரமாய் நீங்க நிறைய லூஸ் பண்ண வேண்டி இருக்கும். உலக பிரகாரமா நிறைய நீங்க லூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஹெல்த்தை நீங்க லூஸ் பண்ண வேண்டி இருக்கும். மற்ற வேற எத்தனையோ விஷயங்களை நீங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச காரியங்கள் எதுவுமே நீங்க அட்டைன் பண்ணிருக்க மாட்டீங்க. சின்ன வயசுல என்னென்னமோ யோசிச்சிருப்பீங்க, எதுவுமே நீங்க ரீச் ஆயிருக்க மாட்டீங்க. ஆண்டவர் ஒரு பிளானோடு வச்சிருக்கிறாருன்னா மற்றது எல்லாத்தையும் தட்டிக்கிட்டே வருவார். தெரியுமா? என் லைஃப் நிறைய தட்டி இருக்கிறார், எனக்கு தெரியும். நிறைய விஷயம் நான் நினைச்சதையே குறுக்க வந்து தட்டிட்டே இருப்பார். நம்ம எதோ யோசிப்போம், எல்லாம் தட்டிட்டே இருப்பார், விட மாட்டார். நிறைய காரியத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கும். நிறைய காரியங்கள் நினைச்சது நடக்காது. நிறைய காரியம் நீங்க கேட்டது கிடைக்காது. நிறைய காரியம் நீங்க செய்யறது வாய்க்காது. பைபிளை படிப்பீங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு போட்டிருக்கும், ஆனா உங்களுக்கு மட்டும் வாய்க்காது. புரியுதா? வாய்க்காது. மற்றவங்களுக்கு எல்லாம் வாய்க்கும், உங்களுக்கு மட்டும் வாய்க்காது. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் வேற ஒண்ணு இருக்குது. ஆண்டவருடைய திட்டம் வேற ஒண்ணு வச்சிருக்க. நம்ம என்னென்னமோ பார்ப்போம், நடக்காது. வசனம் எல்லாம் நமக்கு நிறைவேறாது, எல்லாருக்கும் நிறைவேறும், நமக்கு மட்டும் நடக்காது. தெய்வ திட்டம்னு ஒண்ணு இருக்குதுன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்ப இவருடைய வாழ்க்கையிலே நீண்ட காலம் ஜெபிச்சாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஜெபிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப வந்து தேவதூதன் சொல்றார், மோசே 40 வயசா இருக்கும் பொழுது பட்டயத்தை உருவிட்டு வந்தாரு, நான் இஸ்ரவேலை ரட்சிக்கிறேன், போய் ஓரமா நின்னுட்டார், தூக்கி கொண்டு தேசத்தை விட்டு துரத்தி விட்டார். 80 வயசுல போத ஆண்டவரே அப்படின்னு நின்னாரு. வாய் போகிறார் ஆண்டவர். அதான் ஆண்டவர் எல்லாமே கரெக்டா டைம் வச்சிருக்கிறாரு. 40 வயசுல மோசே பிளான் போட்டாரு, எடுத்து பட்டயத்தை எடுத்து எகிப்தில் அடிச்சு போட்டுலாம்னு நினைச்சாரு. பட்டயத்தை வச்சு ஒருத்தனை தான் கொல்ல முடியும், முழு எகிப்தியையும் கொல்ல முடியும். போ, நீ இதுக்கு இப்பத்துக்கு டைம் உனக்கு ரெடி கிடையாது, 40 வருஷம், இன்னும் நீ 40 வருஷம் போட்டு விட்டார் ஆண்டவர். ஆடு மேய்க்க விட்டுட்டு இப்ப போது ஆண்டவரை, நீ எப்படா சாவு வரும்னு நினைக்கிறாரு. இப்பதான் அவருக்கு வாழ்வே வருது 80 வயசுல.
சாகலான்னு நினைக்கும் போது வாழ்க்கை அப்பதான் ஸ்டார்டே ஆகுது மோசேக்கு. அப்படிதான் நீங்க லைஃப்ல வந்து எல்லாம் ஃபெடப் ஆகி என்ன இருக்குது இனி என்னத்த, அப்பதான் ஆண்டவர் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவார். புரியுதா? இனி என்னத்த பண்ண போறோம் நீங்க நினைச்சீங்கன்னா இப்பதான் உனக்கு ஸ்டார்டே பண்ண போறேன்னு. ஆண்டவர் அவர் வச்சிருக்கிற காரியம் என்னைக்குமே தவறாது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறதுங்கிறார் ஆண்டவர். புரியுதா? ஆண்டவருடைய வழிகள் வேற மாதிரி. அது நம்முடைய கற்பனை செய்கிற விதத்துல கிடையவே கிடையாது. அவங்க ஜெபிச்ச காலத்துல எல்லாம் பதில் வரல. ஜெபிக்கிறத நிறுத்தின பிறகு பதில் திடீர்னு வந்து நிற்குது. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். சரி, இப்ப பாருங்க சகரியாவுடைய ரியாக்ஷன் தான் படுது மோசமா இருக்குது இல்லையா? அதை இப்ப கேட்ட உடனே சகரியா ரொம்ப எமோஷன் ஆயிட்டார். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அப்புறம் படிப்போம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். போதும். இப்போ சகரியா வந்து லாஜிக்கா யோசிக்கிறார். ஆனாலும் பேசுற எவ்வளவு ஞானமா பேசுற பாருங்க. நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி கிழவின்னு சொல்லல. ரொம்ப வார்த்தை எவ்வளவு கவனமா யூஸ் பண்றாரு பாருங்க. நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளேன்ட்டார். ரீசெண்டான வார்த்தை கொடுக்கிறார் இல்ல? ஏன் வாய் விட்டு மாட்டிக்கணுன்றாரு அப்படிதானே? சிரிக்கிறார். அப்போ நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. காபிரியல் இப்படிப்பட்ட ரிப்ளையை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார். என்னடா அது, பிதா சொல்லி அனுப்புறாரு, தேவனாகிய கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு தானே பிதா சொல்லி அனுப்புனார், ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு. இவன் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான, இதுக்கு பதில் நம்மகிட்ட இல்லையே. இல்ல, தேவதூதனே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு, காபிரியல் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. சொல்லிட்டு வந்துருன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புனார், சொன்னா இவன் கேள்வி இல்லை கேட்கிறான். இவன் இதுக்கு என்ன பதில்? காபிரியல் உடனே மேல பார்த்துருப்பாரு, என்ன ஆண்டவரே இதுன்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான், இதுக்கு எனக்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் வாய் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருன்ட்டார். அடையாளம் தானே கேட்கிறேன். தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாமல் போனபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய். அடையாளம் தானப்பா அவனுக்கு வேணும், வச்சுக்க அடையாளத்தை. பிரியா கொடுக்கிற ஒரு அடையாளம். அடுத்த 10 மாசத்துக்கு நீ ஊமைதான். நீ ஸ்பாட்லயே எங்க வாய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பாருங்க 22ஆம் வசனத்துல பாருங்க, அவன் வெளியே வந்த போது அவனிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான், அதனாலே தேவாலயத்தோடு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையா இருந்தான். ஸ்பாட்லயே வாய் க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்க? பரிசுத்த ஸ்தலத்துல பலிபீடத்தின் பக்கத்துல வாய் க்ளோஸ் ஆகி போச்சு. இது காபிரியல் சொல்லி நடக்கிற காரியம் கிடையாது, ஆண்டவர் சொன்னாதான் இது நடக்கும். காபிரியல் சொல்லி எல்லாம் நடக்காது. ஆண்டவர் தான் சொன்னாரு, அவன் வாய் க்ளோஸ் சொல்லிட்டு வந்துருட்டாரு. எவ்வளவு பெரிய ஒரு கிரயம் பாருங்க. இதை நான் கிரயம் என்று ஒரு பக்கத்துல சொல்லுவதும், இன்னொரு பக்கத்துல தேவனுடைய அன்புன்னு நான் சொல்லவும் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு பக்கத்திலே எலிசபெத் குழந்தை இல்லாமல் கிரைய செலுத்தல சொல்லிட்டே இருந்தேன்.
இப்ப இவன் 10 மாசம் பேசாமல் ஊமையா இருந்தது அவன் செய்த அவனுக்கு செலுத்தின கிரயம் அப்படி சொல்லி ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனா அதை விட நான் வேற ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். இது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. இங்கே கேப்ரியல் சொல்ற வார்த்தை கவனிச்சு பாருங்க. தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாமல் போனபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும், அந்த குழந்தை பிறக்கிற நாள் வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். ஏன்? தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், விசுவாசித்து அதன் அடிப்படையில் பேசணும். இது பரிசுத்த ஸ்தலம். ஆசாரியனை தவிர யாரும் உள்ள என்டராக முடியாது. வேற ஒருத்தர் உள்ள வந்தார்னா அது கண்டிப்பா தேவதூதனா தான் இருக்க முடியும். வேற மனுஷனுங்க உள்ள என்ட்ரி ஆக முடியும். உள்ள காலை வச்சு அவுட் ஆயிடுவான். பிரகாரத்துல தான் ஜனங்க நிக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துல காலை வச்சு செத்துருவாங்க. இப்படி இருக்க இது ஆசாரியனுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல தன்னை தவிர வேற யார் காலை வச்சாலும் செத்துருவாங்கன்னு தெரியும். இப்ப அந்த இடத்துல கேப்ரியல் வந்து நிக்கிறாரு, மனுஷ ரூபத்துல வந்து நிக்கிறாரு, பேசுறாரு. அப்படி நின்று பேசும்போது சகரியாவுக்கு நல்ல வேதம் தெரியும். இது தேவதூதன் நல்லா தெரியும். ஒரு தேவதூதன் வந்து நேருக்கு நேர் வந்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? ஆமேன் அப்படின்னு இருக்கணும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கணும். இவர் ரொம்ப கூலா கேட்கிறாரு, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே. இதனாலதான் இந்த கேள்வியை கேப்ரியல் எதிர்பார்க்கல. மேல பார்த்த உடனே ஆண்டவர் இப்படி சொன்னார். அதையும் கேப்ரியல் எதிர்பார்த்து, என்னடா அது திடீர்னு வாயை க்ளோஸ் ஆண்டவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒரு பாட்டு போயிட்டாரு. வாய் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, இவங்கிட்ட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இப்படி ஒரு செய்தி அனுப்பும் பொழுதே, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறான்னு பேசுறானே, இவனை இப்படியே வெளியே விட்டோம்னா வெளியே போவான். இன்னைக்கு கேப்ரியல் வந்தாரா? நான் தூபம் காட்டிட்டு இருந்தேனா, கேப்ரியல் வந்தாரா? வந்து நின்றுட்டு என்னை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்துக்கு உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அப்படி சொன்னாரா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நானே கிழவன், என் மனைவி வயது சென்றவள், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதையே பேசிட்டு போயிருப்பான் ரோடெல்லாம். புரியுதா? இவனை இப்படியே விட்டா இதையே பேசிட்டு இருப்பான். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதற்கு எதிர்மாறாய் பேசக்கூடாது. அவிசுவாசத்தோடு பேசும் பொழுது ஆண்டவருடைய தேவ திட்டம் பாதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றது ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றது நம்புவதற்கு ஏதுவெல்லாம் இருக்கும். பிரமிக்கிற மாதிரி இருக்கும். பிளைண்ட் அக்செப்ட் ஆமென்ட்டு போயிட்டே இருக்கணும். எதிர்கேள்வி கேட்டு, குறுக்கு கேள்வி கேட்டு, எதிர்கேள்வி கேட்டு சந்தேகத்தோடு பேசிட்டு இருந்தோம்னா தகுந்த காலத்திலே நிறைவேற வேண்டிய வார்த்தைகளை கூட உங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் கெடுத்து போடும். தெரியுமா? ஆண்டவர் உங்க லைஃப்ல வந்து ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறார். நீங்க ஜெபிச்சீங்க, என்னைக்கோ ஜெபிச்சீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்யணும்னு நினைக்கிறார். நீங்க சொல்றீங்க, ஆமா நான் ஜெபிச்சேன், அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, அது எங்க நடக்க போகுது அப்படிங்கிறீங்க. ஜெபிச்சோம், ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படி ஜெபிச்சேன், அது பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல இப்படின்னு பேசுறீங்க. நீங்க ஜெபிச்சீங்க, ஆண்டவர் பதில் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஜெபிச்சு பார்த்தேன், பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம், நான் ஜெபிச்சேன், அது பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல, அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியல, அதெல்லாம் நடக்காது, பார்ப்போம் அப்படின்றீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் அவிசுவாசமான வார்த்தை கெடுத்து போடும். புரியுதா? தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய வார்த்தைகளை கூட, காரியத்தை கூட உங்கள் அவிசுவாசமான வார்த்தை கெடுத்துரும். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவனை பேச விட்டா தேவ திட்டத்தை கெடுத்துருவான், வாயை க்ளோஸ் பண்ணிட்டாதான் தேவ திட்டம் நடக்கும். அதனாலதான் அவனுக்கு எத்தனை அடையாளம் கொடுத்திருக்கலாம்ல. தகுந்த காலத்திலே நிறைவேற வேண்டிய என் வார்த்தைகளை நீ விசுவாசியாமல் போனபடியால்
அது சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ நொண்டியா இருப்பாய் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையில் ஆண்டவரோடு போராடினாரு. ஆண்டவர் தொட்டாரு காலை. அதிலிருந்து சாகர வரைக்கும் யாக்கோபு நொண்டிட்டு தான் இருந்தாரு இல்லையா? யாக்கோபு அதோட கால் சாகர வரைக்கும் நொண்டிட்டு தான் இருந்தாரு. ஏன் இந்த சகரியாவை கர்த்தர் நொண்ட வச்சிருக்க கூடாது? நொண்டிக்கிட்டே சொல்லியிருப்பார். இது நடக்கிற காரியமா நொண்டிக்கிட்டே பேசிட்டு. குருடன் ஆக்கி இருந்தாலும் வேஸ்ட், செவிடன் ஆக்கி இருந்தாலும் வேஸ்ட். பேசுறத நிறுத்தினாதான் காரியம் நடக்கும். உங்களுக்கு சொல்றேன், நிறைய காரியத்தை நீங்க பேசுறத நிறுத்தினாதான் உங்களுக்கு நிறைய காரியம் நடக்கும். நீங்க பேசி பேசி நிறைய காரியத்தை கெடுத்து போட்டீங்க. ஒவ்வொருத்தருடைய வாயும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் ஓமையாக்கி இருந்தாலும் நிறைய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கியிருப்பீங்க. தெரியுமா? நிறைய பேர் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் ஓமையாக்கி விட்டுருந்தாருன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது எங்க ரட்சிக்கப்படுது? இது பார்த்தா திருந்துற மாதிரி தெரியலையே. யார பார்த்து புருஷனை பத்தி இது எங்க திருந்த போகுது? இது எங்க ரட்சிக்கப்பட போகுது? இது எங்க மாற போகுது? இப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. இது திருந்தவே திருந்தாது. யார் திருந்தாலும் இது திருந்தாது. யாரை மாத்தினாலும் இதை மாற்ற முடியாது. இது மாற்றவே முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். ஏன்? நம்ம தான் டிக்ளேர் பண்ணிட்டோம்ல, இது திருந்தாது, இது மாறாது, இதை மாற்றவே முடியாது. நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், நம்ம சொல்லிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்றவர். அப்படிதானே? நான் இன்னும் மைண்டு போகுது, எங்கேயோ போகுது. பைபிளுக்குள்ளதான், வெளியில இல்லை, பைபிளுக்குள்ளதான். நீங்க அப்புறம் போய் வீட்டில் எண்ணாகும் 14ஆம் அதிகாரம் படிங்க, அப்புறம் தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், சாகவே சாவோம் என்று சொன்னீங்க, என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தெரியுமா? வேவு பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் சொன்னாங்க, நாங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்து போவோம் சொன்னாரு. நான் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் செத்து போவோம் சொன்னீங்க. என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எண்ணாகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல். நம்ம வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கேட்ச் பண்ணிடுவார். புரியுதா? ஆண்டவர் செய்ய நினைக்கிறாரு. நீங்க தப்பா பேசுறீங்க, நீங்க தப்பா பேசுற வார்த்தைகளை கர்த்தர் கேட்ச் பண்ணிடுவார். நீ சொன்னபடியே உனக்கு நடக்கும் போன்றவர். நான் ஒன்று சொன்னேன், நீ ஒன்று சொல்ற, இப்ப நான் சொல்றதை வாபஸ் வாங்கிடுறேன், நீ சொல்றது நடக்கும் போன்றவர். அப்படிதான் நடக்கும். இப்படி சொல்லி இருந்தாருன்னா கஷ்டம். ஆனா கர்த்தர் ஞானம் என்ன செஞ்சுட்டாரு? அந்த இடத்துல இவன் வாயை க்ளோஸ் பண்ணிட்டா போதும், அழகா குழந்தை பிறந்துடும். இவனை பேச விட்டா குழந்தை பிறக்காது, எடுத்துருவான். அதனாலதான் ஆண்டவர் சகரியாவை ஊமையாக்கினார். அடுத்த 10 மாசத்துக்கு கிரயம் செலுத்துகிறார். எவ்வளவு கிரயம் செலுத்துறார்? இதுல ஆண்டவர் கிரயம் செலுத்துறது மட்டும் இல்ல, ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பர்டிகுலரா இருக்கிறார் பாருங்க. தான் திட்டமிட்டதை நிறைவேற்றுவதில் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறார் பாருங்க. அவர் சைட்லையும் கிளியரா இருக்கிறாரு. இவன் தப்பு செய்யும் போது அதனை கரெக்ட் ஆக்ஷன் எடுத்து தன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதில் கர்த்தர் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கார். நம்மை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கேர்ஃபுல்லா இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம தப்பு செய்யறோம், ஆக்ஷன் எடுப்பாரு. நம்ம தப்பு செய்யும் போது ஆக்ஷன் எடுப்பாரு. ஆனால் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கேர்ஃபுல்லா இருப்பார். புரியுதா? தப்பு செய்வோம், ஆக்ஷன் எடுப்பாரு, உடனே திருத்திக்கணும். திருப்பி நீங்க அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா தேவ திட்டம் போயிடும். நான் திருப்பி சொல்றேன், ஆண்டவர் திட்டத்தை வெளிப்படுத்துவாரு. சில நேரத்தில் அதுக்கு எதிராக நம்ம தப்பு செய்வோம், சகரியா மாதிரி தப்பு செய்வோம், ஆக்ஷன் எடுப்பாரு. உடனே நம்ம திருத்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை, தேவ திட்டம் நடந்துடும். திருத்திக்கலைன்னா தேவ திட்டம் கை நழுவி போயிடும். புரியுதா? ரொம்ப ஆழமான விஷயங்கள் இதெல்லாம். இப்படித்தான் ஆண்டவர் அந்த திட்டத்தை இந்த குடும்பத்திலே நிறைவேற்றினார்.
இப்படி பல விஷயங்கள் ஆண்டவர் நம்மை நடத்துவார். விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய திட்டம் என் லைஃப்ல நடக்கணும். இதை விட முக்கியமானது என் லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. அவருடைய திட்டத்தை விட மேலானது என் லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிற ஒரே ஒரு வசனம், இந்த முதல் அதிகாரத்திலே 66வது வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடும். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. ஆமா, இப்போ யோவான் ஸ்நானகன் பிறந்துட்டாரு. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இதுதான் பிளஸிங். கர்த்தருடைய கரம். ஏன்னா இது தேவ திட்டத்தின்படி நடந்த காரியம். தேவ திட்டத்தின்படி உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்திலும் தேவ கரம் உங்களோட இருக்கு. ஆமென். இந்த ஃபைனல் வேர்ட் இந்த இடத்துல. தேவ திட்டத்தின்படி நீங்கள் எதை செய்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவ கரம் உங்களோட இருக்கும். நம்ம தேவ திட்டத்துக்கு மாறா ஒண்ணு செஞ்சோம்னா கர்த்தருடைய கரமோடு இருக்காது. நீங்க தேவ திட்டத்தின்படி நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரத்தை காண்பீர்கள். ஆண்டவர் கூட இருப்பார். நடத்துகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறதை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. கர்த்தருடைய கரம் இந்த தேவ திட்டத்தின்படி பிறந்த அந்த பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. தேவனுடைய திட்டம் என்று ஒன்று உண்டு. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. அந்த திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரை பத்தியும் தேவ திட்டம் இருக்குது. ஆனா எல்லாரை பத்தி ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். தேவ திட்டம் வித்தியாசப்படும். அப்படி வித்தியாசப்படும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். எனக்கென்று வைக்கப்பட்ட தேவ திட்டத்தில் நான் உத்தமமாய் நான் பின்பற்ற வேண்டும். எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற தன் திட்டத்திலே நான் உண்மையாய் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்ன பிளான் என்னை பத்தி என் ஆண்டவருக்கு இருக்கிறதோ அந்த பிளானை நான் பற்றி கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடருகிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். இலக்கை நோக்கி தொடருங்கள். வேற ட்ராக் மாறிடாதீங்க. உங்களுக்கென்று ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு தேவ திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. வேற யாரும் அதுல வர முடியாது. அந்த திட்டத்திலே நீங்கள் டிராவல் பண்ணணும். அதை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒப்பு கொடுக்கணும். அதற்கு கிரயம் செலுத்தணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த டிராவல் பண்ணி கடைசியில கர்த்தருடைய கரம் இருக்கிறதை பார்க்க முடியும். இதெல்லாம் இருந்தாதான் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறத பார்க்க முடியும். இல்லைன்னா முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற உன்னுடைய உன்னதமான பரம திட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த பரம திட்டத்திற்கு எங்களை மனப்பூர்வமாய் அங்கீகரிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. யாரும் அமைதியா இருக்க ஒப்பு கொடுங்க. என்னை குறித்து நீங்க வைச்சிருக்கிற திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான தீர்மானம். உங்கள் சுய விருப்பம் அல்ல, மனுஷ விருப்பம் அல்ல. நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு உங்களுடைய அர்ப்பணிங்க. ஆண்டவர், என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, அந்த திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கிரயம் செலுத்துவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கூட இருந்து உங்களை நடத்துகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை கடைசி வரைக்கும் நீங்கள் உணருவீர்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பிதாவே, எங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க முழு இருதயத்தோடு. ஆண்டவரே, என்னை உடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நம்முடைய திட்டத்திற்கு நான் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அதற்கு நான் எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பேன். நீங்க நடத்துகிற எல்லா பாதைகளிலும் உமக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன். எதுலையுமே நான் பாதையில பின்வாங்கி போக மாட்டேன். அந்த 70 பேர் போனது போல என்னுடைய வாழ்க்கை நான் பின்வாங்கி போக மாட்டேன். என்னை குறித்து உடைய திட்டத்திற்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக உடைய திட்டத்தில் ஓடுவதற்கு என்னை மனதார ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கருத்தில் முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரை கூட நடத்தட்டும். கர்த்தருடைய கரங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவர்களை நடத்தட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஒப்பு கொடுத்த நம்முடைய பார்வையில் அருமையாய் இருப்பதாக. ஓ ஜீசஸ், ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அர்ப்பணித்து உம்முடைய திட்டத்தை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார்களாக. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும் என்றார் ஆண்டவர். சோத்திரம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம். நன்றி அப்பா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திட்டத்திற்கு எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிகன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.